என்ன பதில் போடுவீங்களா? சரி போடுறேன். என்ன ஒரு இக்கட்டான நிலைமையில கொண்டு வந்து விட்டுட்டீங்க. 2 நாள்ல பதில் போடுறேன். அவங்க யாராவது வந்துட போறாங்க. தயவு செய்து நீங்க போயிடுங்க. தேசைய திருப்பிட்டேன், கதைய மாத்திட்டேன் கணேஷ். இப்பதான் கேள்விப்பட்டேன். உங்களை யார் போக சொன்னது? உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணலான்னு நல்ல எண்ணம் தாண்டா. நல்ல எண்ணமா? அதுவும் உங்களுக்கா? இல்லன்னா இன்னும் எத்தனை பொண்ணுகிட்ட மோதிரத்தை மாத்திட்டு வந்துருவியோ இல்ல நிர்மலா? ஆமா ஆமா, அதனால்தான் சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலான்னு முடிவுக்கு வந்துட்டோம். கல்யாணம் செஞ்சுக்க போறது நான். அதை முடிவு செய்யறதுக்கு நீங்க யாரு? அதானே. நீ என்ன சொல்ற? இல்லம்மா, நீங்க ஏமா போனீங்கன்னு சொல்ல வந்த. இந்த மோர கட்டி எவ கட்டிக்குவா? அந்த முகர கட்டையை கட்டிக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான்ல, அதே மாதிரி இந்த முகர கட்டையை கட்டிக்கிறதுக்கு ஒருத்தி வருவா. சும்மா இரு சிடுமுஞ்சி. வாய மூடி பொம்பளி மாசு. நீ என்னடா அவகிட்ட தாராளம் பண்ணிக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதுவும் நீங்க சொல்ற பொண்ண நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன் பண்ணிக்க மாட்டானா? இவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நம்ம குடும்ப கௌரவத்துக்கு ஏத்தவளா இல்லையான்னு நிர்ணயிக்கிற உரிமை எனக்கு இல்லையான்னு கேளுங்க. கல்யாணங்கிறது என்னுடைய சொந்த பிரச்சனை. இத பத்தி மத்தவங்க முடிவெடுக்க முடியாது, நான் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. ஓஹோ, என் கூட பிறந்து தொலைச்ச காரணத்துக்காவது இவனுக்கு சம்பந்தம் பேசுற உரிமை எனக்கு இல்லையான்னு கேளுங்க. என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த உரிமை கிடையாதுன்னு சொல்லுங்க. உரிமை கிடையாது இல்ல இல்ல. அப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. வீட்டை விட்டு போகணுமா? ஆமா. அப்போ சொத்தை பிரிக்க சொல்லுங்க. சொத்து இவனுக்கு ஏறிட்ட சொத்து இவன் தாத்தா சம்பாதிச்சதா எல்லாம் நான் சொந்தமா சம்பாதிச்சது. அதுல ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. கொடுக்க மாட்டீங்களோ? கொடுக்க மாட்டேன். பாத்துருவோம் சொல்லுங்க. பாத்துருவோம் 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 பாத்துருவோம். ஐயோ மாப்பிள வாங்க இப்படி. மாப்பிள நான் சொல்றத கேளுங்க. என்னது? உங்க தம்பியை வெளியில அனுப்பிச்சிட்டா ஊர்ல 4 பேர் என் மண்டையை தான் உருட்டுவாங்க. என்னமோ நான் தான் உங்க 2 பேரையும் பிரிச்சுட்டேன்னு. அதுக்கு இல்ல பாகத்தை பெரிய என்னைக்கு ஆரம்பிச்சானோ உடனே அதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். ஆத்தப்படாதீங்க மாப்பிள, ஆத்தப்படாதீங்க. உங்களுக்கு தெரியாத இதுக்கு உடனே ஒரு முடிவு கட்டி ஆகணும். வேணா ஒண்ணு செய்வோமா? என்னது? இப்ப கட்டிட்டு இருக்கோம் இந்த அவுட் ஹவுஸ், இதுக்குள்ள அவனை குடி வச்சுட்டா? இதுல அவனை குடி வச்சா உங்க தம்பியை வெளியில அனுப்பிச்சிட்டோன்னு ஊர்ல 4 பேருக்கு தெரியாம இருக்கும். வீட்டோட இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்குள்ள பிரிச்சு வச்ச மாதிரி இருக்கும். அது சரியத்த. அதுக்கப்புறம் அந்த அவுட் ஹவுஸே தனதுன்னு அடம் பிடிச்சு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சானா? அப்படி சொல்லிடுவானா? பின்ன எப்படி? பேருக்காவது அவன் கிட்ட மாசம் வாடகையை வாங்கிடுவோம். அதுவும் சரிதான். சிரிக்கலாம் பாருங்க. என் வயத்தை பத்துக்கிட்டு எரியுது. இவனே உடனே இந்த அவுட் ஹவுஸை கட்டி முடிங்க. நல்லா வச்சாச்சு, கும்பிட்டுக்கடா. நீங்களும் கூப்பிட்டுக்கங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் நீங்க தானே நிலைய நிக்க போறீங்க. பாத்துடுவோம். எங்க அண்ணன் வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்ன உடனே நான் போயிருப்பேன். அப்புறம் இந்த அவுட் ஹவுஸ்ல என்ன எப்படி குடி வைப்பீங்க? நீ வீட்டை விட்டு வெளியே போயிருந்தா அதுவே எனக்கு பெரிய வெற்றிடா. போக மாட்டேன்னு நீங்க ஊதுற ராகத்துக்கெல்லாம் எங்க அண்ணன் டான்ஸ் ஆடுறாரு இல்லையா, அவரை உங்க இரும்பு பிடில இருந்து விடுவிக்க வேண்டாம். தவிரவும் நீங்க கட்டுற இதே அவுட் ஹவுஸ்ல உங்களை குடி வச்சு நான் கண்குளிர பார்க்க வேண்டாமா? கடைசி வரைக்கும் இருப்பேன்.